ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் தவறானதாகவும் இருக்கலாம். ஆனால் தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தவறானவைகளை விட சரியாக இருப்பவைகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை அவர்கள் கவனிப்பதோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிப்பதோ இல்லை. இப்படி தங்களிடம் இல்லாதவைகளை மட்டுமே கவனத்தில் கொண்டு அதற்காக மட்டுமே செயல்படுபவர்கள் தோல்வியுற்றவர்களாக வாழ்கின்றனர் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் உங்களிடம் இருப்பவைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பின் தேவனே, சர்வ வல்லவரே, சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறவரே, உம்மை போற்றுகின்றேன். நீர் எனக்கு தந்திருக்கிற நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னிடம் இல்லாததை குறித்து நான் புலம்பியதையும் வருத்தப்பட்டதையும் எனக்கு மன்னியும். தேவனே, நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.